உங்களுக்காக ராத்திரி பகல்னு பார்க்காம அவன் உடலை வருத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா காதல் கன்றாவில் வந்து நிப்ப. அம்மா, இவளுக்காக நீ பரிதாபப்படாதப்பா. ராம்மோகனுடைய பொண்ணு ஒருத்தன் கூட சுத்தான்னு நாளைக்கு 4 பேர் பேசினாங்கன்னா நம்ம குடும்பமான என்ன ஆகுறது? என்னம்மா இது? என்ன மன்னிச்சிருன்னு. சின்ன வயசுல இருந்து இந்த ட்ரெஸ் பிடிக்க வேணாம், இந்த கார் பிடிக்க வேணாம், இந்த சினிமா பிடிக்க வேணாம்னு எல்லாத்தையும் சொன்ன நீ இந்த விஷயத்தை மட்டும் ஏமா என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? உன்கிட்ட சொல்ல பயமா இருந்ததுன்னு. காதலிக்கிறப்ப இல்லாத பயம் பெரியவங்க கிட்ட சொல்றப்ப மட்டும் எதுக்கு? ஆமா, உனக்கு அந்த பையன் பிடிச்சிருக்கானா? எப்படிப்பா பிடிக்கும்? எப்படி அவனை பிடிக்கும்? அம்மா இல்ல, அப்பா இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, கௌரவமா சொல்லிக்க ஒரு உத்தியோகம் இல்ல, இப்படி ஒண்ணு இல்லாதவனுக்கு எப்படி பண்ண கொடுக்க முடியும்? அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குல்லம்மா. எல்லாம் இருக்குன்னு ஏத்துக்கவும் கூடாது, எதுவும் இல்லைன்னு வெறுக்கவும் கூடாது. நீ ஒத்துக்கிட்டா இந்த கல்யாணத்தை முடிக்கலாம். ஒத்துக்கம்மா. உன் இஷ்டம்ப்பா. உங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த வீட்டுல பெரியவன் நீதான் எல்லா முடிவையும் எடுக்கணும். உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். தேங்க்ஸ்மா. டேய், இது நம்ம வீட்டுல முதல் கல்யாணம். உன் மனசுக்கு பிடிச்சவனோட உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துறமா. மாப்பிளைக்கு சூட் செலக்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா. நீ வாமா. இது ரொம்ப நல்லா இருக்குல்லங்க. எவ்வளவு விலை? 10,000 ரூபாய் சார். லட்சம் ரூபாய்க்கு மேல. ஓகே சார். அது கீழே காட்டாதீங்க. தங்கச்சிக்கு லட்சம் ரூபாயில புடவை எடுக்கறானா நமக்கு கோடி ரூபாயில எடுப்பார். கோடி ரூபாய்க்குன்னு வரலீங்க. அண்ணே, எனக்கு இந்த சேலை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. எவ்வளவு? 50,000 ரூபாய் சார். 50,000 ரூபாவா? இத பாரு. சரி, வேற ஏதோ செலக்ட் பண்ணுங்க. இதுவா? இது வெறும் 4,000 ரூபாய் தானே. சேலை எடுக்கிறப்ப விலை பார்த்து எடுக்க கூடாது, கலர் பார்த்து எடுக்கணும். இந்த புடவை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எடுத்துக்கோங்கறல்ல. இவங்களை இதுக்கு முன்னால இங்க எங்கேயாச்சும் பாத்துருக்கீங்களா? இல்லைங்க. ஹலோ, நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல பாக்கல சார். உங்க அண்ணன் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கல ராஜீவ். நல்லா இருக்கு. எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு காஸ்ட்லி சூட் எல்லாம்? இனிமே நீங்க சாதாரண ஆள் இல்ல, ராம்மோகன் குடும்பத்து மாப்பிள்ள. எனக்கு என் தம்பிங்க எப்படியோ நீங்களும் அப்படிதான். நான் கொடுத்து வச்சேன் சார். ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். அது என் கடமை சார். சார், இதுக்கு பில்லு லட்சக்கணக்கில் ஆகும் சார். கோடி ரூபாய் ஆகட்டும், அதனால என்ன? அக்கா தங்கச்சிங்க விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது.